வணக்கம் மகாஜனங்களே. ஜோதிடத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு நண்பர் பஞ்சபூதங்கள் அதை பற்றி பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இது நான் ஏற்கனவே உன்னையே நீ அறிவாய் என்ற ஒரு சேனல், அதில் இதை பஞ்சபூதங்களை பற்றி ஒரு 3-4 வீடியோக்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறேன். அதன் பிறகு அதை உன்னையே நீதிபாய் முத்துசாமி என்று மாற்றி பிறகு அதில் நான் வீடியோக்கள் போடுவதில்லை. சேனல் இருக்கிறது, ஆனால் போடுவதில்லை. அவர் கேட்டதற்கிடங்க இன்னும் சிலவற்றை இங்கு நான் குறிப்பிடுகிறேன். பிரபஞ்சம் என்பதே பஞ்சபூதங்களை குறிப்பது தான். பிற என்றால் முதன்மையான, பஞ்சம் என்பது 5. அப்போ பிரபஞ்சம் முதன்மையான 5, ஆதி 5. அந்த 5 என்னவென்றால் பஞ்சபூதங்கள் தான். பஞ்சபூதங்கள் என்றாலும் அதாவது மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்றாலும், நமசிவாய என்றாலும், நமசிவாய என்றாலும், உயிரெழுத்துக்களான ஆ, இ, உ, ஏ, ஓ என்றாலும், பஞ்சாட்சரம் அதாவது பஞ்சபட்சிகளுடைய அட்சரங்கள் என்று பெயர், அது அந்த நாம சிவாயா தான். எனவே பிரபஞ்சம் என்றாலும், பஞ்சபூதங்கள் என்றாலும், நமச்சிவாய என்றாலும், பஞ்சாட்சரம் என்றாலும் ஒரே பொருள்தான். அது எல்லாமே பஞ்சபூதங்களை குறிப்புதான். இந்த பஞ்சபூதங்களிலிருந்து தான் சர்வமும் உற்பத்தியாகி எல்லாம் நடக்கின்றன. அதற்கு முன் அணு பஞ்சபூதங்களாக மாறியது பற்றி அது இங்கே நான் குறிப்பிடவில்லை. அது ஒரு புறம். ஆனால் இருந்தாலும் பஞ்சபூதங்கள் தோன்றிய பின் தான் அந்த பஞ்சபூதங்களினுடைய இயக்கங்களில்தான் அண்டங்கள் தோன்றின. அண்டங்கள் என்பது சூரிய குடும்பம். சூரிய குடும்பம் என்பது ஒரு அண்டம். அந்த சூரிய குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற கோள்கள், அதற்கெல்லாம் பிண்டங்கள் என்று பெயர். அண்டங்கள், பிண்டங்கள். இப்படி பிரபஞ்சத்தில் 1008 கோடி அண்டங்கள் இருப்பதாக சொல்லியுள்ளார்கள். இந்த சூரிய குடும்பம் போல் 1008 கோடி அண்டங்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றில் என்ன இருக்கிறது, எங்கே இருக்கிறது, என்ன தொலைவில் இருக்கிறது, அதில் உயிரினங்களில் இருக்கின்றனவா என்பதெல்லாம் இன்னும் இந்த சூரிய மண்டலம் இதை தொடர்பான கிரகங்களுக்கு இன்னும் முழு ஆராய்ச்சிகளும் முழு விளக்கங்களும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்பொழுது முயன்று கொண்டிருக்கிறார்கள். இது பஞ்சபூதங்கள் என்றாலே அதனுடைய ஆரம்ப தோற்றம் என்பது நாதம்தான். நாதம், சப்தம், சப்தம்தான். சப்தம்தான் இயக்கம். அதைத்தான் நாதம் என்று சொல்லியுள்ளார்கள். நாதம் விந்தாக மாறும், அது வேறு. எனவே அந்த நாதம் அல்லது ஒலிகள் இவற்றிலிருந்து தான் சர்வமும் உற்பத்தியாயின என்பது நம் சித்தர்களுடைய கண்டுபிடிப்பு. இதில் இந்த பஞ்சபூதங்களும் ஒவ்வொரு விதமான அதிர்வுகளும் ஒவ்வொரு விதமான ஓசைகளையும் கொடுக்கக்கூடியது. அதில் நா என்பது ஆ, நீர் என்பது இ, நெருப்பு என்பது ஊ, அதுக்கடுத்தது காற்று ஏ, அப்புறம் ஓ, ஆகாயம். இவைகள் இந்த பஞ்சபூதங்களுடைய அதிர்வுகள் இந்த ஒலிகளை கொடுக்கின்றன. இதுதான் உண்மை. பெரும் காற்றாலும் கடல் சீற்றத்தாலும் பூமியினுடைய அதிர்வுகளாலும் ஏற்படக்கூடிய நாதங்கள் தான் இவை. இனி இந்த நாதங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றின. முதலில் ஆகாயம், ஆகாயத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், அப்புறம் பிறகு மண். அது தோன்றிய வரை, மண் தோன்றும் வரை அதற்குண்டான கண்டுபிடிப்புகள், சாத்தியக்கூறுகள் இல்லை. ஒன்றின் ஒடுக்கத்தால் ஒன்று உருவானது என்பதான். ஒடுங்கி ஒடுங்கி மண்ணாக மாறியது. பிறகு மண்ணிலிருந்து தான் மீண்டும் சர்வமும் உற்பத்தி ஆகின. அதற்குள் 5 இருக்கிறது. அந்த 5னுள் மற்ற 4 இருக்கின்றன. மண்ணினுள்
நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நீரினுள் மண், நெருப்பு, காற்று, ஆகாயம். நெருப்பினுள் மண், நீர், காற்று, ஆகாயம். அதேபோல் அடுத்தது காற்றினுள் 4 இருக்கின்றன, ஆகாயத்தினுள்ளும் எல்லாம் இருக்கின்றன. ஆகாயம்தான் பிறப்பிடம், அங்கிருந்து தான் அவை இங்கு வருகின்றன என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த பஞ்சபூதங்களுக்கு பின்னால் அதற்கு அடுத்தது உற்பத்தியானது நட்சத்திரங்கள். பல நட்சத்திரங்கள், கோடான கோடி நட்சத்திரங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கின்றன. ஆனால் நமக்கு இந்த சூரிய மண்டலத்தை சுற்றி என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றதோ அந்த நட்சத்திரங்களின் மூலமாகத்தான் நமக்கு சர்வமும் நடக்கின்றன. நட்சத்திரங்கள் மூலமாகத்தான் நம்மளுக்கு பஞ்சபூதங்களுடைய தன்மைகள், நன்மைகள் அல்லது செயல்பாடுகள் வருகின்றன. இதில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இது மண்ணினுடைய கூறு. அடுத்தது திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம் இது நீரினுடைய கூறு. அதுக்கடுத்தது பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் இது நெருப்பினுடைய கூறு. அதற்கடுத்து அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 5 காற்றினுடைய கூறு. அதற்கடுத்தது திருவோணம், அவிட்டம், சதயம், போரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இது ஆகாயத்தினுடைய கூறு. அதாவது இந்த நட்சத்திரங்களில் இந்த பஞ்சபூதங்களினுடைய குணங்கள், இந்த பஞ்சபூதங்களினுடைய குணங்கள் இந்த நட்சத்திரங்களிடம் இருக்கின்றன. அடுத்து இந்த நட்சத்திரத்துக்கு அடுத்து கோள்கள் உருவாகின. அந்த நாம் சொல்லக்கூடிய 9 கோள்கள் உருவாகின. இந்த கோள்களிலும் பஞ்சபூதங்கள் இல்லாமல் இல்லை. சூரியன், செவ்வாய், கேது இது மண்ணினுடைய கூறு. அடுத்து புதன், சந்திரன் நீரினுடைய கூறு. குரு நெருப்பினுடைய கூறு. சுக்கிரன் காற்றினுடைய கூறு. சனி, ராகு, தேய்பிரை சந்திரன் இவை ஆகாயத்தினுடைய கூறு. இது வளர்வரை தேய்பிரைக்கு மாறும். அதையெல்லாம் நாம் பின்னால் பார்ப்போம். அப்படியானால் இந்த கோள்களும் அந்த பஞ்சபூதங்கள், அது நான் சொல்லிய பூதங்களின் மூலமாகத்தான் உருவாகி இருக்கின்றன. அடுத்தது ராசி மண்டலம். ராசி மண்டலத்தை நாம் பிரித்திருக்கிறோம். அதில் மேசம், சிம்மம், விருச்சிகம் இவை மண்ணினுடைய கூறு. அதற்கடுத்தது மிதுனம், கடகம், கன்னி இது நீரினுடைய கூறு. தனுசு, மீனம் நெருப்பினுடைய கூறு. ரிஷபம், துலாம் காற்றினுடைய கூறு. மகரம், கும்பம் ஆகாயத்தினுடைய கூறு. இப்படி இந்த 12 ராசிகளுக்கும் பஞ்சபூதங்களுடைய கூறு. பஞ்சபூதங்கள் இல்லாமல் அவையும் இல்லை. எனவே பஞ்சபூதங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை. இனி அடுத்து இந்த பஞ்சபூதங்கள் தன்னுடைய செய்கைகளால் நட்சத்திரங்களுக்கும், நட்சத்திரங்களுக்கிலிருந்து கிரகங்களுக்கும், கிரகத்திலிருந்து ராசி மண்டலம், ராசி மண்டலத்திலிருந்து மனிதன உயிரினங்களுக்கும் வருகின்றன. அவை 2 பூதங்கள் ஒன்று சேர்ந்து 3வது ஒரு பூதம் அதை கிரியாவுக்கி செய்ய வேண்டும். கிரியாயுக்கி ஒரு கிரகம், 2 கிரகம் சேரும் கிரியாயுக்கி ஒரு கிரகம். இந்த 3 கிரகம் சேர்ந்து ஒன்று சேர்ந்தால் அந்த கிரகத்தினுடைய குணங்களில் எது வேண்டுமானாலும் உருவாகும். பாக்டீரியா முதல் கொண்டு மனிதன் வரை அது உற்பத்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கடுத்து அதேபோல் அதனுள் வேறு ஒரு 2 அந்த உற்பத்தியானதற்குள் வேறு 2 பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்று கிரியா ஊக்கியாகும் போது அவை மீண்டும் பிரித்து விடுகின்றன. அந்த ஒரு கூடுபோல் உண்டாகிறது, மீண்டும் அது அழிந்து விடுகிறது.
இப்படி பிரபஞ்சத்தில் கூடுவதும் அழிவதும் இயற்கையாக நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை ஒரு ஜனனம் ஆனது முதல் ஒரு மரணம் வரை அதை பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள், 8ஆக பிரித்திருக்கிறார்கள். எப்படி ஒன்று உற்பத்தியாகி வளர்ந்து வாழ்ந்து இந்த பிரபஞ்சத்தின் தான் கேட்டு வந்ததை அனுபவித்து பின் மறைந்து விடுகிறது என்பது. இதில் அந்த 8ம் எல்லாருக்கும் 8 செயல்பாடுகளும் எல்லோருக்கும் நடக்கும் என்று சொல்வதற்கில்லை. அது அவர்கள் கேட்டு வந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். இதை இந்த 8ஐயும் அந்த பஞ்சபூதங்களினுடைய செயல்பாடுகள், அந்த செயல்படுகினால் உற்பத்தியாபவை, அடுத்தது அழிபவை, இவையை 8 பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். அதற்கு பெயர்தான் அஷ்டம் என்றால் 8, அஷ்ட கர்மம். அதாவது 8 கர்மங்கள், இயற்கையாக 8 கர்மங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு பெயர்தான் அஷ்டகர்மம். அதை அஷ்டகர்மம் என்பதை அஷ்டகர்மம் என்று கூறுகிறார்கள். இதை முறையே பார்த்தால் ஆகர்ஷணம் முதலில், அப்புறம் வசியம், அப்புறம் மோகனம், அப்புறம் தம்பனம், அப்புறம் வித்வேஷனம், உச்சாடனம், பேதனம், மாரணம். இந்த 8 கர்மங்களும் உருவாகின்றன. அது ஒவ்வொன்றும் எவ்வாறு, அதன் பொருள் என்ன, அது எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். எனவே இந்த பஞ்சபூதங்களுடைய நாதங்கள் என்பதுதான் மொழி. அந்த சப்தங்களுக்கு முதலிலே ஆதிகால மனிதன் அவர்களுக்கு குறிகளைத்தான் பயன்படுத்தினான். மொழியே பேசத் தெரியாது. அந்த செய்தியை இன்னொருவருக்கு தெரிவதற்காக குறிகள், ஏதோ சில குறிகளை போட்டு அந்த குறிகளில் அந்த சத்தத்துக்கு இந்த குறி, இந்த சத்தத்துக்கு இந்த குறி என்று குறிகளைத்தான் முதலில் உபயோகப்படுத்தினார். அந்த குறிகள் தான் இன்றும் நம் உபயோகத்தில் இருக்கின்றன. இது எல்லா மொழிக்கும் பொதுவாக இருக்கிறது. மைனஸ், ப்ளஸ், இன்ட்டு, பை, வகுத்தல், எல்லாமே கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி என்று எல்லாமே குறிகள் தான். இந்த குறிகள் தான் ஆதிகால மனிதன் மொழிகளாக பயன்படுத்தியிருக்கிறான். பிறகு அந்த குறிகளிலிருந்து அப்பப்போது தோன்றிய ஞானவான்கள் அவர்கள் அந்த ஒலிகளுக்கு எழுத்து வடிவத்தை கொடுத்தார்கள், எழுத்து வடிவத்தை கொண்டு வந்தார்கள். அதில் பிரபஞ்சத்தில் முதலில் தோன்றிய மொழி தமிழ்தான் என்பதற்கு அதில் நிறைய சாட்சிகள் இருக்கின்றன. அதாவது அது என்னவென்று பார்க்கும் பொழுது, எந்த மொழியிலாவது, உலகத்தில் பேசப்படும் எந்த ஒரு மொழியிலாவது அதாவது ஆ, இ, உ, ஏ, ஓ, அதற்கடுத்தது என்று முடித்திருக்கிறார்கள். இந்த என்பதற்கு ஆயுத எழுத்து என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆயுத எழுத்தில் தான் எல்லா சூட்சமங்களும் இருக்கின்றன. உற்பத்தியை செய்வது, அழிப்பது இந்த தான். என்ற எழுத்து தான். இது எந்த மொழிகளிலும் இல்லை. எந்த மொழிகளிலும் என்ற எழுத்து இல்லை. உயிரெழுத்துக்கள் தான் குறிப்பிடுகிறார்கள். அடுத்தது மெய் எழுத்து, உயிர் மெய் எழுத்து என்றெல்லாம் வருகிறது. ஆனால் அந்த என்பது ஆயுத எழுத்து. ஆயுதம் என்றால் என்ன? உபகரணம், உபகரண எழுத்து. இந்த எழுத்தில் ஒரு உபகரணம், எழுத்துக்களுக்கு அந்த 5 எழுத்துக்களையுமே தோற்றுவித்து அந்த எழுத்துக்களை ஒன்றுக்கொன்று இணைய வைத்து பிரிய வைத்து செய்வது இந்த என்ற எழுத்துத்தான். இந்த என்பதுக்கு அதனுடைய நுட்பத்தை நம் தமிழ் அறிஞர்கள், அந்த எழுத்துக்களை உருவாக்கியவர்கள் முதலில் யார் உருவாக்கியார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அதில் என்பதை இந்த பஞ்சபூதங்கள் என்பது 3 தொழில்களை செய்கிறது. ஒவ்வொன்றும் சேரும்போது 3 தொழில்களை செய்கிறது. அதாவது என்றால் படைத்தல், காத்தல், அழித்தல்
இதுதான். இந்த மூன்றும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. இதற்கு ஒரு ஆயுதம் என்னவென்றால் இந்த மூன்று ஆயுதத்துக்கும் 3 புள்ளிகளாக காட்டியிருக்கிறார்கள். இந்த 3 புள்ளிக்கும் அந்த உயிரெழுத்துக்களை காத்தல், படைத்தல், அழித்தல் என்ற 3 செயல்களையும் இந்த அக் என்ற ஆயுத எழுத்து தான் செய்கிறது. இந்த ஆயுத எழுத்தை உடன் சேர்த்து தான் மற்ற எழுத்துக்கள் உருவாகின்றன. இதன் பொருள் படைத்தல், காத்தல், அழித்தல் தான். எனவே இதை 3 புள்ளிகளாக குறிப்பிடாமல் உயிரெழுத்துக்களுக்கு மேலே நானுடைய எழுத்துக்கள் கசத வர ஏரள வரல என மாமன்னா இந்த எழுத்துக்கு இதை சேர்த்தித்தான் இந்த அக்கு என்ற எழுத்தை சேர்ப்பதற்கு பதிலாக இதை ஒரே புள்ளியாக அதன் மேல் வைக்கிறார்கள். அதன் மேல் வைத்துத்தான் மற்ற எழுத்துக்களே உருவாகின்றன. கசடதபர ஏரள வரல என மாமன்னா இது முழுவதுமாக மண்ணினுடைய கூறு, மண்ணிலிருந்து பிறந்த எழுத்துக்கள். அப்படி என்றால் மண்ணில் இருந்தால் மனிதனுடைய அடிவயத்திலிருந்து உற்பத்தியான எழுத்துக்கள் என்று பொருள். எனவே இதில் இந்த மொழியில் என்னென்ன தமிழ் மொழியில் முக்கியமான இருக்கின்றன என்பதை மீண்டும் அடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.